இப்போ வந்து நம்ம ஸ்வீப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆட் கட் இந்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணிக்கிறேன். $100 and $50 கொடுக்குறேன் நான். ஓகே, இப்போ ஒரு கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்கெட்சில் நான் இந்த பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். வந்து ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிவிட்டேன். ஒரு கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போது இங்கே வந்து ஒரு ப்ளைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன் இந்த பாயிண்டில். ஓகே, இப்போ ஸ்கெட்சில் ஜஸ்ட் இந்த ப்ளைன் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 6 mm. இப்போ ஒரு கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடலாம். இப்போ ஸ்வீப் ப்ரொஃபைல் கைடு. ஸோ இப்போ வந்து ஃபில் ட்விஸ்டட் ஏரியான்னு இருக்கும், இதை எடுத்து விட்ருங்க. இப்போ ஆட் கட் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். இது வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர் வந்து சர்ஃபேஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகிருந்தாலோ இல்லை ட்விஸ்டடாக இருந்தால் கூட வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி தேவையில்லாத வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆட் கட்டர் அப்படிங்கிறத பிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம கைடில் கொண்டு போனோம்னா ஒரு ரெட் கலர் பாயிண்ட் க்ரியேட் ஆகும். இதை வந்து பார்த்திங்களா, இப்போ நம்ம இது இங்கே தான் கட் பண்ண போகிறோம், இதுக்கு மேலே கட் பண்ண போகிறோம். ஸோ வந்து அந்த எண்டில் ஜஸ்ட் அந்த எட்ஜில் ஒரு பிக் பண்ணால் போதும். ப்ரொஃபைல் வந்து எந்த ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப் வந்து ஒயிட் கலராக வந்துடும், ப்ளஸ் வந்து நேராக மார்க் வரும். இப்போ மேலே கட் பண்ண போகிறோம், அதை அப்படியே டிஜெட் ட்ரா பண்ணிடலாம். இதை ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து செட் இனிஷியல் பொசிஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து ஜஸ்ட் இதை வந்து இனிஷியல் பொசிஷனாக மாற்றிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கு இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே அதே மாதிரி வந்து ட்விஸ்டட் ஏரியா மேனேஜ்மெண்ட் கொடுத்தோன்னா ஜஸ்ட்டு போயிடும். மறுபடியும் நம்ம வந்து ஆட் கட் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது ஜஸ்ட்டு மேலே ஃபுல்லாக கொண்டு போயாச்சு. இப்போ ப்ரிவ்யூ. ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா கேப் இருக்குது. ஸோ இதை வந்து மேலே அப்படி ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஓகே. இதை யூஸ் பண்ணும்போது ஃபுல் ட்விஸ்டட் ஏரியா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து விட்டணும். எடுத்து விட்டு தான் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பொசிஷன் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ஜஸ்ட் நீங்கள் எப்படி இது மேலே இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஷோ பேராமீட்டர்ஸ் அப்படின்னு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்வீப் பிளேன், அதோட எக்ஸ் ஒய் டைரெக்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸில் எனக்கு வந்து ஒரு 2 mm, ஒயில் 2 mm. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஸ்வீப் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்வீப் ஆகுது பார்த்திங்களா அந்த மாதிரி. ஸோ வேண்டாம் 0
ஸோ இந்த மாதிரி தேவை அப்படின்னா வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்வீப்பில் இருக்கக்கூடிய வித் ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைன் ஆப்ஷன் பார்க்கலாம். நம்ம இப்போ மறுபடியும் ஸ்கெட்சில் நான் அந்த பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்பைன் எடுத்துகிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு இப்படி வந்து ட்ரா பண்ணிடுறேன். பவர் கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடுறேன். மறுபடியும் நான் லைன் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த ப்ரொஃபைலில் இந்த பாயிண்டில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்சில் இந்த பிளைன் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிளைன் இங்கே வந்து ஜஸ்ட்டு நான் ஜஸ்ட்டு இந்த ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். பவர் கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடலாம். மறுபடியும் ஸ்கெட்சில் இந்த பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்பைன் ஆப்ஷன் ஒரு இனி எது வேணால் எடுத்துக்கலாம். நான் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்பைன் வந்து ஜஸ்ட் போன் மாதிரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கைடு. இப்போ ஸ்வீப் வரலாம். ப்ரொஃபைல் கைடு ஸ்வீப் கிரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்பைன் பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பைனை பிக் பண்ணுறேன். இந்த ஸ்பைனோட டிஸ்டன்ஸ் இங்கே வரைக்கும் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி வந்து ஸோ வந்து கொஞ்சம் அதை பேஸ் பண்ணி வந்து க்ரியேட் ஆகும். இந்த கைடில் தான் ட்ராவல் ஆகும், பட் அதோட டிஸ்டன்ஸை எடுத்துக்கிறோம் ஸ்பைனை. இட்ஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்பைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ எடிட் பண்ணுறேன். இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடுறேன். அப்டேட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைன் இங்கே வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இந்த ஷேப் பாருங்கள். ஸோ இது பாருங்கள், இந்த கைடில் வந்து அது அப்படியே வந்து இதுதான் வந்து பேக் போன். அதாவது நம்ம கைடு வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து பேக் போன் மாதிரி, அதாவது ஸ்கெட்சில் வெரி இம்பார்ட்டன்ட் இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா கைடு வந்து அது ஒரு பேத் மாதிரி எடுத்துக்கிறோம். இது வந்து ஸ்பைன் வந்து என்னென்னா சென்டர் ஆஃப் த ப்ரொஃபைல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்பைன் ஆப்ஷன்